Praise the Lord. Good morning. இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து இந்த கைது செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆபீஸ் போவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எந்தெந்த வேலையிலே சேர்ந்தோம் என்று நினைக்கிறீர்களா? ஐயோ, அங்கே எனக்கு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்களே, என்னமோ தெரியல, என்னை கண்டாலே என் அதிகாரிகளுக்கு ஆகவில்லை, ஏனென்றே தெரியவில்லை என்று அந்த அலுவலகத்துக்கு சொல்லுவதற்கு அவ்வளவு யோசிக்கிறீர்களா? பயப்படாம போங்க. பயப்படாமல் தைரியமாய் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு செல்லுங்கள். உங்களோடு கூட ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனுமாகிய இயேசு உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கட்டும். அன்றைக்கு தானியேலுக்கு விரோதமாய் அப்படித்தான் இருந்தார்கள். சிங்க கெபியில் தூக்கி போடக்கூடிய அளவுக்கு சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் முடிவில் ஜெயம் தானியேலுக்கு தானே. தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதே இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தோற்று போக இடம் கொடுக்கவே மாட்டார். உங்கள் சத்துருக்கள் நடுவிலே கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காய் பரிந்து பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். பிரியமானவர்களே, உங்களை அசைக்கவே முடியாது. அந்த அலுவலகத்திலிருந்து உங்களை யாராலும் அசைக்க முடியாது. அந்த அலுவலகத்தில் உங்களை சேர்த்தது கர்த்தர். அந்த ஆபீஸில் உங்களை வேலை வாங்கி கொடுத்தது கர்த்தர். அவருடைய அனுமதி இல்லாமல் யாராலும் உங்களை துரத்த முடியாது. தைரியமாக இருங்கள். வேலை செய்யக்கூடிய ஞானத்தை, அறிவை, ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தரை துணையாய் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனை அல்ல. அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு ப்ரமோஷனை தேவன் தருவார். உங்களுக்கு இன்கிரிமெண்டை என் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய என் ஆண்டவரால் முடியும். யாரும் அதை அடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் உயர்த்துகிறதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. நீதியாய் உங்களுக்கு வர வேண்டிய அந்த உயர்வு, அந்த ஊதியம் வந்தே தேரும். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை தஞ்சமாய் இருக்கட்டும். உங்கள் வியாபாரம், தொழில் செய்கிற உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களோடும் கர்த்தரை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுகிறவர் கர்த்தர். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர் அல்ல. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவது டெலிவிஷன் அல்ல. உங்களுக்கு ஆட் கொடுக்கிறது கர்த்தர். உங்களுடைய வியாபாரத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்களுடைய ஸ்தாபனத்தின் பெயரை பிரஸ்தாபப்படுத்தி உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நீங்கள் அவருக்கு உண்மையாயிருங்கள், அது போதும். மற்ற காரியம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த வியாபாரத்தை உங்களுக்கு கொடுத்தது கர்த்தர். இந்த தொழிலை ஆரம்பிக்க வைத்து இம்மட்டும் நடத்தினது கர்த்தர். எப்படி கைவிடுவார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஈசாக்கின் தேவன் 100 மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கலங்காதிருங்கள்.
கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நல்ல ஆண்டவரே, அடியன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் நீர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பட்ட பாடுகள், அவமானங்கள், பயம் எல்லாம் நீங்கட்டும் சுவாமி. அல்லேலூயா. எந்த மனிதர்களாலே பிள்ளைகள் டீக்ரேட் பண்ணப்பட்டார்களோ அவர்கள் கரத்தாலேயே என் ஆண்டவர் உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்ட ஆமான் மூலமாய் மொர்தெகாயை உயர்த்தி ஆண்டவர் உங்கள் அன்பு பிள்ளைகளையும் அப்படியே உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. பிள்ளைகள் வேலையில் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாபாரம், தொழிலை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாள் முழுதும் உடைய கிருபை பிள்ளைகளோடும் உன் குடும்பத்தோடும் கையின் பிரயாசங்களோடும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பாராக.